இன்னைக்கு வந்து பேசும்போது எனக்கு அவங்கள சின்ன வயசுல இருந்தே தெரியும். நாங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்கூல்ல படிச்சோம். எனக்கு அவங்க ஜூனியர். ஆனா அவங்க அக்கா வந்து எங்களுக்கு சீனியர். நாங்க ஹாஸ்டல்ல ஒண்ணா படிச்சோம். அவங்கள தெரியும். நல்ல பழகக்கூடிய ஒரு நல்ல பாஸ்டர். அப்புறம் இவங்க என்னன்னா இவங்க திருச்சிக்காரங்க. சென்னை இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்னன்னா அவங்க அம்மா வந்து இவங்கள பார்க்க வருவாங்க. இவங்க அக்காவையும் இவங்களையும். நாங்க வந்து சின்ன பிள்ளைங்க. இவங்க அக்காவுக்கு நாங்க ஜூனியர். அப்படின்னும் போது அவங்க அம்மா வரும்போது நாங்க என்ன செய்வோம், கூட்டமா போய் நின்று வேடிக்கை பார்ப்போம். யாராவது பெற்றோர் வந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க பலகாரம் எல்லாம் கொண்டு வருவாங்க. பலகாரம் கொண்டு வருவாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க. அதுக்கு நாங்க வந்து ஹாஸ்டல் பிள்ளைகள் தானே, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நிற்போம், தரமாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்படி நாங்க நிறைய அவங்களுக்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கோம். அன்பான ஒரு அம்மா அவங்களுக்கு. அப்புறம் அது படிப்பெல்லாம் முடிஞ்சு அப்புறம் காலேஜுக்கு போனோம். காலேஜ்ல போயும் நாங்க ஒண்ணா படிச்சோம். ஆனா அவங்க வந்து ஜூனியர்ன்னு சொன்னேன்ல, அவங்க தியாலஜி படிச்சிருக்காங்க, நாங்க டீச்சர். அப்படியே பிரிஞ்சு போயாச்சு. ஆனா படிச்சு முடிச்சு அவங்க ஒரு பாஸ்டர் ஆயிட்டாங்க, கிரேட் ப்ரீச்சர் அவங்க. ஆனா எப்படின்னா அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்க்கும்போது பாஸ்டர் வில்மாட் டிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாஸ்டர். இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பாஸ்டர் ஜான் மெல்கின்னா அவ்வளவு பேர். இவங்க இப்ப இருக்கிறது இவங்க வந்து இங்கிலாந்துல இருக்காங்க, யூகேல இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள், அவங்க 2 பேரும் திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் பேர பிள்ளைகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. இங்கேயும் நம்ம மெரிலாண்ட்ல வந்து 2 வாட்டி ரிவைவல் மீட்டிங் நடத்தினாங்க. தமிழ் கூட்டத்துல, தமிழ் சர்ச்சில் வந்து 2 வாட்டி நல்லா நடத்தினாங்க. நிறைய பேர் அது நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்றார்கள். இப்பொழுது அங்க இருக்காங்க. இவங்களை பாத்தீங்கன்னா இவங்க நிறைய யூடியூபர்ஸும் இவங்களுக்கு இருக்காங்க. அவ்வளவு பேர் இவங்களோட மெசேஜ் கேட்கறதுக்கு ஆவலா இருப்பாங்க. இவங்கள பாஸ்டர் ஜான் மெல்கினாலே அவ்வளவு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம் பிரசங்கத்தை கேட்கணும். ஏன்னா அவ்வளவு ஒரு வல்லமையான பிரசங்கம். ஷார்ட்டா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு மெசேஜ கொடுப்பாங்க. அவங்க இந்த நேரத்துல நம்மளுடைய ஜூம்ல இணைந்து தேவ செய்தியை கொடுக்க, அவங்களுக்கு லேட் நைட் இப்போ ஒரு 11:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இணைந்து இருக்கிறாங்க. பாஸ்டர், உங்களை நாங்கள் எங்க ஜூமின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். ரொம்ப தேங்க்யூ. நீங்க எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இப்பொழுது உங்களுடைய நேரம். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்திலே எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்து உங்களோடு இந்த ஓய்வு நாளினுடைய முடிவு ஆராதனையிலே, சிலருக்கு காலை ஆராதனை, எங்களுக்கு நடுஇரவு ஆராதனை, இப்படி எல்லாரும் பல நேரங்களிலே பல இடங்களிலிருந்து கூடி ஆண்டவருடைய சத்தியத்தை படிப்பது மிகுந்த பரவசமாக இருக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இரண்டாவது சிரிப்பு. செகண்ட் லாஃப்டர். புள்ளி விவரம் சொல்லுகிறது, 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தை ஒரு நாளைக்கு 250 முறை சிரிக்குமாம். ஏன் சிரிக்கிறது என்று பெத்தவங்களுக்கு கூட சில சமயம் தெரியாது. ஆனா அந்த குழந்தை ஒரு 250 முறை ஒரு நாளைக்கு சிரிக்குமாம். அதே குழந்தை வளர்ந்து ஒரு 60 வயசு ஆகும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிரிக்கிறது என்று கணக்கு அல்லது புள்ளி விவரம் எடுத்த பொழுது 25 முறைதான் ஒரு நாளைக்கு சிரிப்பார்களாம். அந்த பெரியவர் அல்லது அந்த மனிதர் குழந்தையாக இருந்த பொழுது 250 முறை சிரித்தார்களாம். உதாரணமாக ஒரு கிளிகளுப்பு என்று நம்ம ஊரில் சொல்வார்கள். அந்த கிளிகளுப்பு இப்படி நாட்டினாலே அந்த குழந்தை அப்படி சிரிக்கும். ஒரு வயசானவங்கள்ட்ட போய் கிளுகிளுப்பு இப்படி ஆட்டுங்க, அவர் கையில் இருக்கிற குச்சி எடுத்து அடிக்க வருவார். ஏன்? எங்கே போனது இந்த சிரிப்பு? எங்கே மறைந்தது இந்த மகிழ்ச்சி? குடும்ப பிரச்சனையா? அல்லது சுகவீனத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட விரக்தியா? அல்லது இன்னமும் வாழ்கிறேன் என்ற ஒரு பெருமூச்சா?
இனி வாழ்க்கையில் என்ன நோக்கம் இருக்கிறது என்ற ஒரு வறட்சியான சிந்தனையா? ஏன் இந்த குழந்தை பருவத்திலே இவ்வளவு முறை ஒரு சத்தத்திற்கே சிரிப்பு? தொட்டில படுத்திருக்கும் பொழுது மேல ஒரு கிளி அப்படியே சுத்தும். அத பார்த்துக்கிட்டு எவ்வளோ சிரிப்பு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வருகிறது? இந்த சிரிப்பை குறித்து எத்தனையோ தங்க வாக்கியங்கள் இருக்கிறது. சிரிப்பு ஒரு நல்ல மருந்து என்று சொல்லுகிறார்கள். சிரிப்பு இதயத்திலுடைய காயங்களை, ஏன் சில சமயங்களிலே சுகவீனத்தை கூட சுகமாக்கும் வல்லமை இந்த சிரிப்புக்கு இருக்கிறது. பல இடங்களிலே லாஃப்டர் தெரப்பி என்று கூட வைத்திருக்கிறார்கள். எதையாவது ஒண்ணு நினைச்சு சும்மாவாவது சிரிக்கிறது. அப்படி சிரிச்சா இந்த இதெல்லாம் கொஞ்சம் சீராகும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு லாஃப்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்குது. ஒரு நாளிலே ஒரு முறையாவது சிரிக்காதவர் அந்த நாளை வீணடித்து விட்டார் அல்லது சபித்து விட்டார் என்று அர்த்தமாம். A day without a laughter is a day is wasted. சிரிக்காத ஒரு நாள். எத்தனையோ நபர் ஒரு நாள்ல சிரிச்சா, இன்னைக்கு சிரிச்சீங்களா நீங்க அப்படின்னு சொன்னா யோசிப்பாங்க, எப்ப சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓய்வு நாள்ல மாத்திரம் நம்ம ஆலயத்திற்கு போய் ஹாப்பி சாபத்துன்னு கை கொடுக்கிறோம். அப்பொழுது ஒரு சிரிப்பு வெளிப்படுகிறது. உண்மையிலே அந்த சிரிப்பு உள்ளத்திலிருந்து வந்ததா அல்லது உதட்டிலிருந்து வந்ததா? ஹாப்பி சாபத்துன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கட்டி பிடிக்கிறது, ஒரு ஹக்கு கொடுக்கும் பொழுது, உண்மையிலே அந்த பாசம், அந்த அன்பு, அந்த சிரிப்பு, அந்த புன்முறுவல் உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா? அல்லது மரபின் அடிப்படையில் ஒரு 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 கஸ்டம், வாடிக்கையின் அடிப்படையில அப்படி நம்ம செஞ்சு ஹாப்பி சாபத் அப்படின்னு சொல்றோமா? எத்தனையோ பிரசங்கிமார்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். கொஞ்சமாவது சிரிங்கன்ட்டு மேலேருந்து சொல்லுவார் மேடையிலிருந்து. அதுக்கப்புறம் சிரிப்போம். அதுக்கப்புறம் உடனே அ வேதத்திலே 2 விதமான சிரிப்பு இருக்கிறது. ஒன்று மக்கள் தாங்களாகவே சிரித்துக் கொள்வது. இது ஒரு சிரிப்பு. இன்னொன்று தேவன் நம்மை சிரிக்க வைக்கிறார். இந்த 2 சிரிப்பு வேதத்தில் அநேக இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு குழந்தை பிறந்துச்சு, இல்லாட்டினா ஏதாவது ஒண்ணு, இல்லன்னா யாராவது ஒரு ஜோக்கு சொல்றாங்க, இல்லாட்டினா ஏதாவது ஒரு திரைக்காட்சிகள்ல ஏதாவது ஒரு இது வருது அப்படின்னு சொன்னா, மக்கள் சிரிக்கிறாங்க. இது அவங்க சிரிக்கிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒரு தெய்வீக சிரிப்பை தருகிறார். அதனால தான் இந்த தலைப்பு 2வது சிரிப்பு, செகண்ட் லாஃப்டர். இந்த ஒரு சிரிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் நம்மை சிரிக்க வைப்பது. என்றைக்காவது தேவன் நம்மை சிரிக்க வைத்த அந்த சிரிப்பில் சிரித்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி. எப்படி நாம் இது மனிதனால் உண்டான ஒரு சிரிப்பா அல்லது கடவுள் நம்மை சிரிக்க வைக்கிறார்? எப்படி இந்த வித்தியாசத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடிகிறது? இன்னைக்கு நம்ம ஆலயத்திற்கு போனோம். இல்ல சில இடங்கள்ல தூங்கி ஆல்ரெடி எந்திரிச்சு ஆஸ்திரேலியால வந்து கிட்டத்தட்ட 9 மணி இப்போ காலையில. இவங்க அருமை சகோதரி ஃப்ளாரன்ஸ் அவங்க சொன்னாங்க, நல்ல ஒரு முன்னுரை. ஒருவேளை என்னுடைய சகோதரி உயிரோடு இருந்திருந்தால் அவர்களை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பார்கள். பல இடங்களிலிருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே அ இந்த நாளை கழித்திருக்கலாம். இந்த ஓய்வு நாளை அநேகரை சந்தித்திருக்கலாம், எல்லாம் போயிருக்கலாம். ஆனால் எது மனிதன் தூண்டி விடுகிற சிரிப்பு? எது தேவன் தூண்டி விடுகிற சிரிப்பு? அப்ப நான் மனிதன் சிரிக்கிற சிரிப்பை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை சிரிக்க வைக்கிறார். அதை குறித்து இந்த வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி, அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, எத்தனையோ பேர் கவலையின் மத்தியிலே, சுகவீனத்தின் மத்தியிலே, கோபத்தின் மத்தியிலே, ஏமாற்றத்தின் மத்தியிலே, விரக்தியின் மத்தியிலே அந்த சிரிப்பை மறந்திருக்கலாம். சிரிப்பு என்பது ஏதோ ஒரு கானல் நீர் போல தூரத்திலே வறட்சியாக காணலாம்.
என்ன சிரிச்சு என்ன பிரயோஜனம் என்று ஏகாந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுதும் ஆண்டவரே, மனிதன் சொல்லி சிரிக்க வைக்கிற சிரிப்பு அல்ல, நீர் எங்களை சிரிக்க வைக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11லிருந்து, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 11. ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே சாராள் சிரிக்கிறாள், நகைக்கிறாள். ஆங்கில வேதாகமத்திலே லாஃப்டர் என்று இருக்கிறது, தமிழிலே நகைப்பு என்று இருக்கிறது. ஆண்டவருக்கும் சாராளுக்கும் ஒரு சின்ன டிஸ்பியூட் வருது, ஒரு ஆர்குமெண்ட் வருது. இல்ல நீ சிரிச்ச, இல்ல நான் சிரிக்கல, இல்ல நீ சிரிச்ச நான் பார்த்தேன், இல்ல நான் சிரிக்கல. இது என்ன சிரிப்பு? இந்த சிரிப்பு முழுவதும் பயத்தின் அடிப்படையில், அவ நம்பிக்கையின் அடிப்படையில், சோர்வின் அடிப்படையில். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு குழந்தை பிறக்கும்ட்டு. எல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு, நின்றுச்சு. என் வீட்டுக்கார் வந்து கிழவனை ஆயிட்டாரு, எனக்கு இன்பம்ன்றது எத்தனையோ போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ அவ சிரிக்கிற இந்த சிரிப்பு எப்படி தெரியுமா? ஏளனமான சிரிப்பு, என்னால் முடியாது என்று நினைக்கிற ஒரு சிரிப்பு. இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கையில மறுமலர்ச்சியும் கிடையாது, பசுமை புரட்சியும் எனக்கு கிடையாது, இனி வாழ்க்கையில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்கிற ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு சிரிப்பு. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா உன் மனைவி சிரிக்கிறா? என்னால முடியாதா? ஏன் சிரிக்கிறா அவ? உடனே இவ, நான் சிரிக்கல. இல்ல நீ சிரிச்ச. கொஞ்ச நேரம் யெகோவா அண்டசராசரத்தையும் உண்டாக்கின ஆண்டவருக்கும் ஒரு குழந்தைக்காக ஏங்கி ஏமாற்றப்பட்டவளாக ஒதுக்கப்பட்டவளாக நின்று கொண்டிருந்த அந்த சாராளுக்கும் ஏற்பட்ட ஒரு சர்ச்சையான வாக்குவாதம் என்னன்னா, இவ சிரிக்கிறா. அவநம்பிக்கையின் சிரிப்பு, பயத்தின் சிரிப்பு, ஏமாற்றத்தின் சிரிப்பு. அதே சாராள் 2வது முறை சிரிக்கிறார். அது எங்கன்னு வாசிச்சா ஆதியாகமம் 21வது அதிகாரம். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஈசாக்கு பிறந்தாச்சு. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 5, 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, யாரும் ஆண்டவர் வந்து ஆர்கியூ பண்றாரு, ஏப்பா ஏமா சிரிக்கிற, என்னாச்சு, வாட்ஸ் ராங் வித் யூ, ஒய் ஆர் லாஃபிங்? இல்ல 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 நான் சிரிக்கல. இல்ல நீ சிரிச்ச. ஆனா 2வது சிரிப்பு இருக்குதே, இது தேவன் அவளை சிரிக்க வைக்கிறார். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட சிரிப்பார்கள், நகைப்பார்கள். இந்த 2வது சிரிப்பு என்ன? முதல் சிரிப்பு நம்ம சொல்லும் பொழுது பயம், ஏமாற்றம், அவநம்பிக்கை, ஒதுக்கப்பட்டவள்,
இனி நம்பிக்கையற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் ஒரு ஏளன சிரிப்பு. ஆனால் இந்த இரண்டாவது சிரிப்பு வெற்றியின் சிரிப்பு, நன்றியின் சிரிப்பு. ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்தார் என்கிற ஒரு பிரதிபலிப்பின் ஒரு சிரிப்பு. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார் என்கிறதற்கான மகிழ்ச்சியின் சிரிப்பு. இதுதான் இரண்டாவது சிரிப்பு. இந்த இரண்டாவது சிரிப்பு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது வந்து போயிருக்கிறது? ஆண்டவர் நம்மை எத்தனை முறை சிரிக்க வைத்திருக்கிறார்? கஷ்டத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, சுகநவீனத்தின் நம்முடைய உறவினர்கள் படுக்கையாக இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திடீரென்று ஒரு அற்புதம் நிகழ்ந்ததினால் சில சமயங்களிலே நம்மையும் அறியாமல் ஒரு சிரிப்பு. இந்த சிரிப்பு தான் தேவன் நம்மை சிரிக்க வைக்கும் சிரிப்பு, வெற்றியின் சிரிப்பு, நன்றியின் சிரிப்பு. ஆண்டவர் என் வாழ்க்கையில், என் ஜபத்தில் அவர் பக்கத்தில் இருந்து என்னை தட்டி கொடுத்து நான் கேட்டதை அவர் தந்தார் என்கிற ஜெயதுனியின் சிரிப்பு. அப்போ இந்த இரண்டாவது சிரிப்புக்கு சாராள் என்ன செய்தாள்? ஒரு 3 காரியத்தை செஞ்சாலாம். பைபிள் சொல்லுது. சிரிப்பு ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னம்மா சிரிக்கிற? நான் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ? அப்படி இருக்கும் பொழுது ஏன் உன் மனைவி சிரிச்சா அப்படின்னு கேட்ட ஆண்டவர், 2வது தரம் அவ சாட்சி சொல்றா, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், என்னோடு சேர்ந்து எல்லோரும் நகைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா 3 காரியம் செஞ்சாலாம். 3 காரியம். நம்முடைய வாழ்க்கையில அவநம்பிக்கையின் சிரிப்பு தேவை கிடையாது. பயத்தின் சிரிப்பு தேவை கிடையாது. ஒதுக்கப்பட்டதின் சிரிப்பு தேவை கிடையாது. சில சமயம் எல்லாம் சோர்ந்து போய் கவலையின் உச்சைக்கு போகும் பொழுது நம்மளே சிரிப்போம். அடப்பாங்க நீங்க, என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு நாம் சிரிப்போம். அந்த சிரிப்பு முற்றிலும் முழுவதுமாக அவநம்பிக்கையின் சிரிப்பு. ஜபம் கூட என்னத்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பிரசங்கத்தை கேட்டு, அட போங்க நீங்க வேற, காடு வாவானுது, வீடு போனுது. ஆனால் 3 காரியம் இந்த சாரால் செஞ்சார். அதை நான் உங்களோடு ரத்தின சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு சொல்லப்பட்டது 20 நிமிஷம் நினைக்கிறேன். அதுக்குள்ள நான் முடிக்கிறேன். முதலாவது, சாரால் தேவனுக்கு காத்திருக்க பழகி கொண்டாள். She learned to wait upon the Lord. She learned to wait upon the Lord. சில சமயங்களிலே காத்திருக்குதல் வேதனையை தரும். காத்திருப்பது என்பதே ஒரு வேதனையான ஒரு அனுபவம். அதான் பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல, நெடுங்காலமாய் காத்திருப்பது இதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஏன்னா காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சுகத்துக்காக, முறிந்த உறவு மீண்டும் திரும்புவதற்காக, கண்ணீரோடு நடந்த வாழ்க்கை இன்றைக்கு கண்ணீர் ஆண்டவரால் துடைக்கப்பட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக எத்தனை நாள் ஜெபித்தது, எத்தனை நாள் உபவாசம் இருந்தது, எத்தனை கூட்டங்களுக்கு போகணும், எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுங்க, இவருக்கு ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கலாம் கேட்டது. கேட்டு கேட்டு காத்திருந்து சில சமயங்களிலே ஜபத்தின் மேலே ஒரு அடியோடு அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் கூட தள்ளப்படுகிற நல்ல விசுவாசிகள் கூட இந்த உலகத்தில் இன்னமும் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சாராள பார்ப்பா, ஃபர்ஸ்ட் சிரிச்சா, இப்ப அந்த சிரிப்பு போயிருச்சு. இப்ப வெற்றியின் சிரிப்பு தொனி, நன்றியின் சிரிப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவள் ஆண்டவருக்காக காத்திருக்க கற்றுக்கொண்டாள். ஒரு நாளா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா, 10 வருஷ காத்திருத்தல். ஆங்கிலத்துல சொல்றாங்க, வெயிட்டிங் இஸ் பிட்டர். ஒரு கசப்பான அனுபவம் காத்திருப்பது. காத்திருக்கிறது மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் சாரால் காத்திருந்தாள். நான் ஒரு சபையிலிருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு சபைக்கு போயிருந்தேன். ஐ மீன் டிரான்ஸ்ஃபர் ஆகி
சம்ஸ்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையில் ஒரு 11 வருஷமா பாஸ்டா இருந்து இப்போ கோல்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்ச்சுக்கு இப்போ மாறுதல் ஆகி போயிருக்கேன். 2 வருஷம் ஆச்சு. அங்கே நான் போயிருந்தப்போ ஒரு தகப்பனும் மகளும் ஒரு விசேஷ பாட்டு, ஹங்கேரி நாட்டை சார்ந்தவர்கள் அவங்க. அஹ், அப்பா முழங்கால் போட்டு பாடுறாரு, அந்த பொண்ணு நின்று பாடுது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு 6 வயசு தான். அப்போ அப்பா உயரமா இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா முழங்கால் போட்டா 6 வயசு பொண்ணு இவங்களுக்கும் கொஞ்சம் உயரம் கரெக்டா இருக்குன்றதுக்காக தகப்பன் முழங்கால் போட்டு மகளோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. நான் அவர்களை முதலாவது பார்க்கிறேன். ஏன்னா இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே வந்திருக்கிறேன். அங்கே முதல்ல பிரசங்கம் பண்ண போறேன். பாட்டு பாடுறாங்க. அருமையான பாட்டு. ஆனா நான் கொஞ்சம் இப்படி பக்கத்துல இப்படி எல்லாம் பார்க்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த சபையே அழுகிறது. என் பக்கத்துல இருக்கிறவரும் அழுகிறாரு. எல்டர் எனக்கு அறிமுகப்படுத்த போற அந்த எல்டரும் என்றாரு. நான் இப்படி சுத்தி என்ன நடக்குது இங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. முடிஞ்ச பிறகு என்ன அழுகுறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க அவர்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு முடிஞ்சவொடனே அவர் என்னன்னா கம்யூனிகேஷன் சர்ச் கம்யூனிகேஷன் லீடர். சரின்ட்டு அவரை வெஸ்ட்ரிக்கு வர சொல்லி, என்ன நீங்க பாடுனீங்க, அற்புதமான பாட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா எல்லாம் அழுகுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, நான் பாடல பாஸ்டர், என் மக. ஆமாங்க. 20 வருஷ கண்ணீருக்கு பிற்பாடு பிறந்தவள். எங்களுக்கு 20 வருஷம் குழந்தை கிடையாது. ஒரு நாள் என் மனைவி படுக்கைக்கு என்னை அழைத்தாள். உட்காருங்க அப்படின்னு. நான் மனசார சொல்றேன், நீங்க என்னை விட்டு போயிருங்க, விவாகரத்து செஞ்சிருவோம். நீங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தைகளை எனக்கு தான் அதற்கு கொடுத்து வைக்கல. நீங்க என்னை விட்டுருங்க. உங்களை நினைச்சுக்கிட்டு மீதமான வாழ்க்கையில நான் முடிச்சுக்கிறேன். 20 வருஷமா எல்லாவித முயற்சிகளும் எடுத்தாச்சு. இப்போ முடியாது. 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. மனப்பூர்வமா நான் உங்கள்ட்ட இருந்து விலகுறேன். ஃபர்ஸ்டா நாங்க 2 பேரும் அழுதோம். 2 பேரும் அழுதோம். இல்ல, இல்ல. நம்முடைய காத்திருப்பு வீணாய் போகாது. ஏன்னா நாம் கர்த்தருக்குள் காத்திருக்கிறோம். நம்ம சாதாரண ஆட்கள் இல்ல. வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை, வேதத்தின் வாக்குத்தத்தங்களை, வேதத்தின் எல்லா ரகசியங்களையும் புரிந்து வைத்திருக்கிற 7ஆம் நாள் அட்வென்த் திருச்சபையின் மீதமானவர்கள் நம்ம. நம்ம இப்படி இடையில போறவங்க கிடையாது. வேண்டாம் விடு. குழந்தை இல்லையா, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோன்ட்டு பாஸ்டர் நாங்க ஜெபம் பண்ணோம். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த குழந்தை பிறந்து நானும் என் குழந்தையும் முதலாவது பாடின சிறப்பு பாடல் அப்படின்ட்டு. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? சுகத்துக்காகவா? அல்லது கடல் தொல்லை நீங்குவதற்காகவா? அல்லது ஏதாவது ஒரு வகையிலே அவமானப்பட்டு மீண்டும் தலை தூர்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களா? அல்லது திருமண பந்தம் சரியாகிவிடும் என்று கண்ணீரோடு காத்திருந்த அந்த காத்திருத்து இருக்குதா? இந்த சாரால் நமக்கு கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் காத்திருக்க பழகிக் கொண்டேன். அதனால தான் அந்த 2வது சிரிப்பு நம்பிக்கையின் சிரிப்பு, வெற்றியின் சிரிப்பு, சந்தோஷத்தின் சிரிப்பு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்தார் என்று நிரூபிக்கக்கூடிய சிரிப்பு என் வாழ்க்கையில் வந்தது. ஒருவேளை நான் அவசரப்பட்டிருந்தேன் என்றால், என்னைக்கு ஆகாரனுடைய ஏளன சிரிப்பு எனக்கு கிடைச்சதோ அன்னையிலிருந்து ஆண்டவருக்காக நான் காத்திருந்தேன். 2வது, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் வாசித்துட்டு 2வது கருத்துக்கு போறேன். ஆபகுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புத்தகம் இருக்கு. ஆபகுக். அந்த ஆபகுக்ல 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு சின்ன புஸ்தகம், இப்படி 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 திருப்பினீங்கன்னா போயிடும். ஒரு சின்ன அதிகாரம். ஆபகுக்கு 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும்,
அது தாமதிப்பதில்லை. காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற அற்புதமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், குறித்த காலத்தின் ஆசீர்வாதம், குறித்த காலத்தின் தரிசனம் இன்னும் அழியவில்லை. அது வைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னது சொன்னதுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல சிறகை அடித்து பறப்பார்கள். ஏசாயா 40வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோமே, அந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. யார் சொல்லிக் கொடுக்கிறா அப்படின்னு சொன்னா, சாராள் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லிக்கிறார். நான் 2வது முறை சிரிச்சவ. இந்த 2வது முறை நான் சிரிக்கல. பயத்துல வந்த சிரிப்பு இல்ல, அவநம்பிக்கையில வந்த சிரிப்பு இல்ல, விரக்தியில வந்த சிரிப்பு இல்ல. மகா ஆண்டவர் என் வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதத்தின் சிரிப்பு. அவர் என்னை சிரிக்க வைத்தார். என்னோடு சேர்ந்த மற்றவர்களையும் சிரிக்க வைத்தார். ஏனென்றால் அது தெய்வீக சிரிப்பு. 2வது சிரிப்பு. இப்போ இதுல 2வது என்ன சாராள் செஞ்சா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வேதம் சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா, சாராள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பினாள். நீங்க அந்த இது வாசித்தாங்க சகோதரி, இந்த வேத வாசிப்பு. அதை மீண்டும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரத்துல 11வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே சாராளும், அந்த சாராள் இந்த 11வது அதிகாரம் எபிரேயர் 11வது விசுவாச பட்டியல்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய 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 பக்திமான்களோடு சேர்ந்து இவளுடைய பெயரும் இருக்கிறது பாருங்க. சாராள் விசுவாசத்தினாலே, சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர். வேதத்துல சில சமயம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு வாக்கு தத்தம் இருக்குன்னா 7487 வாக்கு தத்தம் இருக்குதான். 7487 வாக்கு தத்தம். அத்தனையும் ஆதாம் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எல்லோருக்கும் செல்லும். அது 7487 வாக்கு தத்தம் ஆண்டவர் வேதத்தில் வச்சிருக்கிறாராம். அது நிறைய பிரசங்கிமார்கள் சொல்றாங்க, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு 365 வாக்கு தத்தங்கள் இருக்குதான். இந்த வாக்கு தத்தங்களை சாராள் நம்பினாள், விசுவாசித்தால், எனக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றுவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களும், எல்லா வாக்கு தத்தங்களும். இன்னொரு வசனத்தை பாருங்களேன். யோசுவா என்ற புத்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த யோசுவா புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23, அவர் சாகரத்துக்கு முன்னாடி மரண வாக்கு மூலம்னு சொல்கிறோம்ல, அந்த மரண வாக்கு மூலத்தை அவர் இங்கே 23வது அதிகாரத்துலேருந்து கொடுக்குறாரு. அந்த 23வது அதிகாரத்தை 14வது வசனத்தை வாசிக்கணும் பாருங்களேன். மிக 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 சாகரத்துக்கு முன்னாடி ஒரு போர் வீரன், ஒரு தலைவன் சொல்லி வைத்து கண்ணை மூடின வார்த்தை, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். மரண வாக்குமூலம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. மரண வாக்குமூலம். யோசுவாவினுடைய மரண வாக்குமூலம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்கு தத்தம் கூட தவறி போகல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அவர் சொன்னதுதான். அவர் பொய் சொல்றது கிடையாது. இத சாராள் மிகவும் நம்பினாள்.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதற்காக காத்திருந்தீர்களோ, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உள்ளத்திலே ஆண்டவர், கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே மகனே, அது நிச்சயமாக உனக்கு வரும். நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு, தொடர்ந்து நம்பிக்கையா இரு, அது வரும் அப்படின்ட்டு உங்க மனதுல ஆண்டவர் பேசினார் என்று நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால், அதிலிருந்து ஒரு இன்ச்சு கூட நீங்க நகர்ந்துராதீங்க. ஆண்டவர் அதை கண்டிப்பாக செய்வார். இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் இல்ல. நான் பேர் சொல்றேன். நீங்க போய் கூகுள்லயே நீங்க செக் பண்ணிக்கங்க. மைக்கேல் கிராஸ்லாண்ட் அப்படின்ட்டு ஒரு நபர் இருக்கிறார். மைக்கேல் கிராஸ்லாண்ட். உங்க அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் தான். மைக்கேல் கிராஸ்லாண்ட். நீங்க அத படிச்சு பார்த்தீங்கன்னா, உள்ளமெல்லாம் நடுங்கும் அவருடைய சாட்சி. குழந்தை. அந்த மைக்கேல் கிராஸ்லாண்ட் பிறந்தப்போ, அந்த சரீரத்தினுடைய நிறமே கொஞ்சம் வேற மாரி இருந்தது. பொதுவா அந்த அமெரிக்கன்ஸ் வெள்ளையா இருக்கிறாங்க. அ இதுக்கு இந்த இவரு வந்து வெள்ளைக்காரர் தான். ஆனா அவருடைய கலர் வந்து வேறையா இருக்குது. உடனே என்னன்னு செக் பண்ணி பார்த்தா, அ குழந்தை. கொஞ்சம் மாசம் தான் ஆயிருக்கு. கொஞ்சம் மாசம் தான் ஆயிருக்கு. பிறந்த நாள கொண்டாடி இருக்காங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் தான் ஆகுது. போய் செக் பண்ணி பார்த்தா கேன்சர். கேன்சர். அந்த குழந்தை அம்மா என்று சொல்வதற்கு முன்பதாகவே கேன்சர். அந்த குழந்தையின் வாழ்க்கையின் ஆரம்பமே கேன்சர். டாக்டருங்க சொல்றாங்க, "என்னங்க இது? நாங்க என்ன மருந்து குடுத்தாலுமே, அது போராடுறதுக்கான சக்தி இருக்கு வேணுமே. இது பிஞ்சு குழந்தைங்க. இதுக்கு என்னத்த நாங்க செய்றது?" டாக்டருங்க சொன்னாங்க, "தெரியலைங்க. எங்களால முயற்சி பண்றோம் மத்தபடின்ட்டு." அந்த தாய் இருக்கிறாங்கல்ல, ரொம்ப ஆண்டவர் அந்த குழந்தைக்கு அல்லது மைக்கேலுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அந்த அம்மா குழந்தைட்ட எப்போதுமே பேசுமாம். என்ன பேசுமா? நான் இங்க எழுதி வச்சிருக்கிறேன். அ "டு நாட் வொரி, ஆல் இஸ் வெல். டு நாட் வொரி, ஆல் இஸ் வெல்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய காதுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த அம்மா. "டோன்ட் வொரி, ஆல் இஸ் வெல். கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும்" அப்படின்ட்டு. மருந்து வேலை செய்யலைங்க. டாக்டர்னுடைய எல்லா பிரிஸ்கிரிப்ஷன்லாம் ஒண்ணும் வேலை செய்யல. ஆனா அந்த தாயினுடைய வார்த்தை அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. ஒரு பெரிய அந்த அம்மானுடைய அந்த வார்த்தை பெரிய போர்க்களத்திலே தளபதியின் குரலைப் போல. அந்த குழந்தைக்கு அது போய்க் கொண்டே இருந்தது. நீங்க அந்த சரித்திரத்த நான் தான் சொன்னேனே, மைக்கேல் கிராஸ்லாண்ட். நீங்க போய் படித்தீங்கன்னா, கேன்சர் சுகமானது. மருந்தினால் அல்ல. அந்த தாய் சொன்ன வாக்குறுதி. 2வது முறையும் கேன்சர் வந்தது. நீங்க அந்த அந்த ஆர்டிக்கிள அவருடைய சாட்சிய வாசித்தீங்கன்னா, 2 தரம் மூச்சு நின்று போனது. டாக்டருங்க மரித்து விட்டார் என்று கூட அந்த இந்த நர்ஸ் கொண்டு வருவாங்கல்ல, அந்த ஃபைல்ல கூட எழுதிட்டாங்க. 2 முறை பிரீத்திங் வாஸ் ஸ்டாப்ட் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் இயேசுவை நம்பினார், நம்பினார். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம். இன்னைக்கு மைக்கேல் கிராஸ்லாண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இன் அமெரிக்கா. அவரு தான் நான் கேட்டிருக்கிறேன். மைக்கேல் கிராஸ்லாண்ட். ஏன் அப்படி சொன்னா, வாழ்க்கையெல்லாம் நசுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, நோயினால் நசுக்கப்பட்டு, அவநம்பிக்கையினால் நசுக்கப்பட்டிருக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்று அவர் நம்பினார். அதனால இன்னைக்கும் எத்தனையோ நம்பிக்கை இழந்து போய்க்கொண்டு தேவனை விட்டு விலகிப் போகிற, விரக்தியில் மூழ்கிப் போகிறவர்களுக்கு அவருடைய சாட்சி, அவருடைய வார்த்தை எழுந்து நிற்கும் புத்துணர்ச்சியை, புது சக்தியை கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாக ஒன்று கூட தவறிப் போவதில்லை. இதை யாரு நம்புனா? அப்படின்னு சொன்னா, சாராள் நம்பினாள். கடைசியாக நான் கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். 3வது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். She learned to strengthen herself. தன்னையே பலப்படுத்திக் கொண்டாள். எப்படி என்னுடைய மக என்னுடைய மகன் மெடிக்கல் டாக்டர். நானு மத்தியானம் கேட்டேன். எப்படிம்மா உங்க மெடிக்கல் நீங்கலாம் டாக்டரா இருக்கிறீங்க. 90 வயசுல ஒரு ஒரு பாட்டி குழந்தை, ஐயோ அப்பா! அதெல்லாம் நெனச்சு கூட நீங்கலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா உயிர் போயிரும்.
அந்த வயசுலலாம் 10 மாசம் சுமக்கிறதே பெருசு. அது அப்படியெல்லாம் சயின்ஸ்ல வந்து அது சாத்தியம் கிடையாது. அப்ப சாராள் எது? அது தெய்வீக இடையூறு. காட்ஸ் இன்டர்வென்ஷன். அத தவிர சயின்ஸ்ல வந்து 90 வயசு கஷ்டம். தாங்க முடியாது. அவங்க இழந்துருவாங்க. ஒண்ணு உயிர இழந்துருவாங்க, இல்லன்னா குழந்தைய இழந்துருவாங்க. அது முடியவே முடியாது. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தாரோ, அன்றிலிருந்து தன்னை அவள் பலப்படுத்திக் கொண்டாள் என்று சொல்லுகிறது. எடுங்க எபிரேயர. அந்த எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் சொன்னேன்ல, அந்த 11வது அதிகாரத்த திருப்பி அந்த 11வது வசனத்த நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எபிரேயர் 11வது அதிகாரம், அந்த 11வது வசனத்துல, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். என்ன சாப்பிட்டாங்க, என்ன எக்ஸசைஸ் எடுத்தாங்க, என்ன காரியங்கள் அவங்க செய்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, சாராள் தன்னை பலப்படுத்தி கொண்டாள். ஆண்டவர் எந்த நேரத்திலும் எனக்கு குழந்தை கொடுப்பார். வயசு ஆயிருச்சு, 80 வயசு ஆயிப்போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரே, நீ சிரிக்காதம்மா, உனக்கு கிடைக்கும், கவலைப்படாத, அடுத்த தடவை நான் வரும்பொழுது உனக்கு ஒரு பையன் இருப்பான் சொல்லிட்டு போயிட்டாரு. அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் அழுல, சோர்ந்து போகல, கோயிலை விட்டு நிக்கல, ஜபத்தை மறுக்கல, வேத வாசிக்கிறத நிறுத்தல. பலன் 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 உண்டு உண்டு உண்டு. நாளைக்கு இருக்கும், அடுத்த நாள் இருக்கும், அடுத்த மாசம் இருக்கும், அடுத்த வருஷமெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை இருக்கும். அவளுடைய இதெல்லாம் கர்த்தருக்குள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தன்னை பலப்படுத்தி கொண்டு எந்தவித குறைபாடு இல்லாம, இன்னைக்கெல்லாம் என்னமோ சர்ஜரி அது இதெல்லாம் சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாம ஈசாக்கு அழகாக பிறந்தார். வயசு அங்க சொல்றாங்க 21வது அதிகாரத்துல, ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான், சாராள் 90 வயதாய் இருந்தாள். ஏன் ஆண்டவர் அதை சொல்லி வைக்கிறாருன்னு சொன்னா, அந்த வயதிலும் ஒரு குறைவில்லாமல் குழந்தை சுகப்பிரசவம், இயற்கையான பிரசவம் நடந்தது. காரணம் என்னன்னா, சாராள் நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாள், கர்த்தருக்குள் காத்திருந்தாள், அதற்கான பயிற்சிகளை அவள் எடுத்துக்கொண்டாள். வேதத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. தாவீதுனுடைய கதை. ஒரு சமயத்துல இவங்க போருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது, அந்த டைமை பார்த்து இந்த எதிராளிகள் என்ன செஞ்சாங்கன்னா வந்து, மனைவிமார்கள், குழந்தைங்க, பெண் பிள்ளைகளை எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. எப்பா நீ இங்க கொண்டு போனதுனால தான்ப்பா என் குடும்பமே போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு கல்லை எடுத்து தாவீதை அடிக்க, அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்தை பாருங்க. இது இந்த நாளினுடைய கடைசி வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எப்படி? யாரு? தாவீத. யாரு? நண்பர்கள். ஆனா அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? எடுத்த எடுப்பிலேயே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இங்கிலீஷ் பைபிள் எப்படி தெரியுமா இருக்கும்? டேவிட் strengthened himself in the Lord அப்படின்னு இருக்கும். அவனை பலப்படுத்தி கொண்டான். கல்லெறிய போறாங்க, சாவடிக்க போறாங்க. இருந்தாலும் அவனுடைய எண்ணம் எல்லாம், யாரு எத்தனை பெரிய கல்லை தூக்கிட்டு வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, கர்த்தருக்குள் என்னுடைய பலன் பூரணமா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த 2வது சிரிப்பின் அனுபவம் வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? 3 காரியம் சாராள் செஞ்சாலாம். கர்த்தருக்குள் காத்திருந்தாள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினாள், 3வது அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய மனதையும் உள்ளத்தையும் ஆத்துமாவையும் திடப்படுத்தி கொண்டாள், பலப்படுத்தி கொண்டாள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நல்லது ஒரு செய்தி.